3 கருத்துக்களை சொல்லக்கூடிய வானர பொம்மை பார்த்துருப்போம். கெட்டது பேசாது, கேட்காது, பார்க்காது. இதைய இன்னொரு விதமாவும் எடுத்துக்கலாம். தேவையில்லாதத கேட்காத, பார்க்காத, சொல்லாத. இதன் அடிப்படை கருத்தில் சமுதாயத்தில் 3 விதமான மனிதர்கள் உலாவிட்டிருக்காங்க. ஒருவர் சர்க்கரையை போல, ஒருவர் களிமண், ஒருவர் பஞ்சு. சர்க்கரையை தண்ணியில் போட்டால் கரைஞ்சு அந்த தண்ணியும் இனிப்பாக்கிடும். அதை போல தான் மனிதர்கள் தானும் இனிமையாக இருப்பாங்க, மற்றவங்களையும் இனிமைப்படுத்துவாங்க. களிமண் தான் போட்ட தண்ணியில் கரைஞ்சு சகதியை உண்டாக்கிடும். அதாவது தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிடுவாங்க. இன்னொரு மனிதர் தனக்காக மட்டுமே வாழ்வாங்க. பஞ்சு போல், பஞ்சு அந்த தண்ணிக்குள்ளே இறங்குச்சுன்னா அத்தனை தண்ணியும் அந்த பஞ்சு உறிஞ்சிக்கும். தனக்காக மட்டும் வாழறவங்க தான் இந்த பஞ்சு பொம்மையை குறிக்கிறாங்க. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, எல்லாருமே ஒரு தாயின் அரவணைப்பிலும் தந்தையின் பாதுகாப்பிலையும் தந்தை கொடுக்குற அறிவிலையும் தான் வளர்கிறாங்க. எப்படி இப்படி மாறுறாங்கன்னு தான் தெரியல. ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 வயது 2.5 வயது வரை தன்னுடைய பெற்றோர்களின் அரவணைப்பிலும் உறவினர்களினுடைய சொற்களிலும் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2.5 வயதுக்கு மேலே தான் ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரி ஆரம்பித்து தன்னுடைய ஒத்த வயதுடைய குழந்தைகளோட பழகிறதும், அப்புறம் அக்கம் பக்கத்து மனிதர்களோட பழகிறதும் அந்த குழந்தைக்கு இயல்பாயிடும். அப்படி எல்லாத்தோட தன்னுடைய தலையை சுற்றி 360 கோணத்தில் அந்த குழந்தை வளர்ந்து தான் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ண தெரியாமல் எப்படியோ வளருது அந்த குழந்தை ஒரு மனிதனாக. ஆனால் மனதால் நடப்பவன் தான் மனிதன். ஒரு முழு மனிதனாக ஒவ்வொருவனும் இருக்கிறானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்.